ரெஸ்லர்ஸ் எதுக்காக போய் ஹரித்வார்ல போய் ஏன் வந்து மெடல் எல்லாம் விட்டுருவோம், கங்கையில தூக்கி போட்டுருவோம், எதுக்கு சொன்னாங்க? சும்மா சொன்னாங்க, நடவடிக்கை எடுக்கலன்னு சொன்னாங்க. கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டா நீங்க இவ்வளோ ஒரு போராட்டம் நடத்திருக்கீங்க, உங்களை ஏதாவது டேமேஜ் பண்ணிடுவாங்களோங்கிற பயம் வந்து எல்லாருக்கும் இருக்கு. கடந்த 10-15 ஆண்டு காலமாக விளையாட்டு வீரர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் அரசாங்கங்கள், மல்யுத்த சங்க தலைவர் வந்து கோச்சும் நியூட்ரிஷனிஸ்டும் பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும்ங்கிறார். விளையாட்டுத்துறை அமைச்சர் பாராளுமன்றத்தில் அவங்க எல்லாம் ஒன்றும் தப்பெல்லாம் பண்ணலைங்க, நம்ம அவங்க மேல குற்றம் சாட்டக்கூடாது. ஸோ அதுலயே முரண்பாடு, தவறு செய்தது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ஒரு விசாரணை. திருப்பி பிடி உஷா சொல்றாங்க, அந்த பரிதிவாலா டாக்டர் சொல்றாரு, சஞ்சய் சிங் ரெஸ்லிங் ஃபெடரேஷன் ஆளு அவர் ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு, அவங்க இன்டர்வியூ கொடுக்குறாங்க. அந்த அம்மா பேசணும்ல. பிரிஜ்பூஷன் சரண் மேல குற்றச்சாட்டுலாம் வைக்கிறாங்க, நடு ரோட்ல போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க, ஜந்தர் மந்தர்ல உட்காடுறாங்க, அதெல்லாம் நடந்துட்டு இருக்கிற அந்த டைம்ல அந்திம் பங்கல் அப்படிங்கிற மல்யுத்த வீராங்கனை அந்த 53 கேஜியை பிடிச்சிட்டாங்க. ஆனா வினிஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதுல அரசியல் இருக்கு. அவர் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு எதிராக நடந்த நிறைய போராட்டங்கள்ல கலந்துக்கிட்டாரு, அதனாலதான் அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டாருன்னு சோசியல் மீடியால நிறைய பேர் விமர்சனம் பண்றாங்க. இது வரைக்கும் வினேஷ் போகத் பேசவே இல்லை. அதுதான் எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கு. ஏன்னா இப்போ வினேஷ் போகத் பாரிஸ் ஒலிம்பிக்கு போனோம்னா வேற ஏதாவது ஒரு வெயிட் கேட்டகரி தான் எடுத்து ஆகணும். அப்போ என்ன முடிவு எடுக்கிறாங்க? சரி 50 கிலோக்கு போகும். ட்ரையல்ஸ் கேட்குறாங்க. எனக்கும் அந்திம் பங்கலுக்கும் நாங்கள் ட்ரையல்ஸ் வச்சு என்ன 53 அனுப்புங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு ஒரு மென்டரா, ஒரு வெல்விஷரா வினிஷ் போகத்துக்கு ஒரு ஆறுதல் ஏதாவது சொல்லணும் அப்படின்னா, இந்த ரிட்டையர்மெண்ட் முடிவை மறுபரிசீலனை செய்து ஓய்வெல்லாம் பெற வேண்டாம், வேற மல்யுத்த போட்டியில போட்டியிடலாம். Meenakshi Faculty of Arts and Science for Women at KK Nagar, Chennai. BCom, BSc, BA, BBA, BCA and Viscom. Apply now. வணக்கம் சார். வணக்கம். பாரிஸ் ஒலிம்பிக்ல வினிஷ் போகத் டிஸ்குவாலிஃபிகேஷன் ஏன்? தங்க மகள் தங்கத்தை இழந்தது ஏன்? பத்தி எல்லாரும் கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாளா அலசி தள்ளிட்டோம். ஆனால் அவர்கள் எடை 50 கிலோவுக்கு கீழே இருக்கணும். முதல் வெயின் போகும்போது 49.9 இருந்தது. ரெண்டாவது வெயின் அடுத்த நாள் போகும்போது 50 கிலோ 100 கிராம் இருந்தது. அந்த 100 கிராம் கூடுதலாக இருந்ததுனால தகுதி நீக்கம் செய்யப்பட்டார்கள். அதுதான் நடந்த விஷயம். எதனால 50 கிலோ 100 கிராம் இருந்ததுங்கிறது அது ஒரு தனி டிபேட் டாபிக். அதுதான் இப்போ ஓடிட்டு இருக்கு. எடை 100 கிராம் அதிகமா இருந்துச்சு அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒரு காரணமா சார்? ஆக்சுவலி உண்மையான காரணம் என்னவா இருக்கும்? உண்மையான காரணம் 100 கிராம் அதிகம். அது வந்து அலௌடு கிடையாது ரூல்ஸ்ல. இப்போ உதாரணத்துக்கு அமன் செராவத்தை அரையிறுதி போட்டியில் தோற்கடித்த மல்யுத்த வீரர் நொகுச்சி, அவர் ஒரு முறை, இந்த முறையில் வேற ஒரு போட்டியில 50 கிராம் கூட இருந்தாருன்னு சொல்லி அவர் நீக்கப்பட்டார். ஸோ இந்த 100 கிராம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போலாமே, ஆஃப்டர் ஆல் 100 கிராம் தானே. விதிமுறைகள், ரூல்ஸ் ஆர் ரூல்ஸ். ஸோ ஒருத்தருக்கு வந்து அதை ரிலாக்ஸ் பண்ணி அப்புறம் நாளைக்கு 100 கிராமுக்கு பதிலாக இப்போ 120 கிராம் ஒருத்தர் இருந்தாருன்னா 100 வரைக்கும் அலோவ் பண்ணுவீங்க, இன்னும் 20 கிராம் தானேன்னு கேட்பாங்க. ஸோ அந்த ரூலை அவர்கள் வந்து என்ஃபோர்ஸ் பண்ணது அது சரி. யாருக்கும் ஒரு தனிப்பட்ட நபருக்கு அவங்க விலக்கு கொடுக்க முடியாது. ஸோ அதன் அடிப்படையில் அவங்க நீக்கப்பட்டிருக்காங்க. பட் ஏன் அவர் 100 கிராம் கூடுதலாக இருந்தாருங்கிறது நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். ஆனா இணையதளத்துல எல்லாரும் என்ன பேசிக்கிறாங்கன்னா, வினிஷ் போகத்துக்கு எதிராக மல்யுத்தம் வென்று விட்டது, மல்யுத்த போட்டியில் வினிஷ் போகத் வீழ்த்தப்பட்டார் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒன்னொன்னு ஒரு மாதிரி பேசிக்கிறாங்க. இல்லைங்க, இதுக்கு ஆதாரம் என்னை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் வைக்கல யாரும். அதாவது வேண்டுமென்றே யாரோ வந்து அவங்கள கவுக்க போனாங்க அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் இல்லை. சொதப்பல் நடந்திருக்கு, அது நான் ஏற்றுக்கிறேன். ஏன்னா நடக்கலைன்னா ஏன் அவங்க 100 கிராம் கூடுதலா அங்க வெயின் பண்ணணும்? எப்படி 2.7 கேஜி காலையிலுக்கும் மாலைக்கும் எப்படி ஏறினது? எதனால? மேபி அந்த 2.7ங்கிறது 2.5 ஏறி இருந்ததுனாக்கா அது குறைஞ்சிருக்குமா? அது அடுத்த நாளுக்குள்ள கண்ட்ரோல் பண்ணிருக்கலாமா? இதெல்லாம் வந்து நம்ம எவ்வளவு நேரம் வேணா டிபேட் பண்ணலாம். பட் வேண்டுமென்றே ஒரு சதித்திட்டம் செய்து அவர் எடை கூடி அதனால வந்து அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட வேண்டும் என்று ஒரு சதித்திட்டம் தீட்டப்பட்டதாக நான் பார்க்கவில்லை. அதுக்கு ஆதாரம் இல்லை. ஆனா சக மல்யுத்த வீரர் பஜ்ரங் புனியா என்ன சொல்றாருன்னா, வினிஷ் போகத்
வீழ்த்தப்பட்டார் அப்படிங்கிறார். இல்ல அதாவது பொதுமக்கள் என்ன வேணாலும் பேசலாம், ஆனா சக வீரரே வந்து இல்ல என்னன்னு நீங்க என்ன பார்க்கணும்னா, பஜ்ரங் புனியா சொன்ன விஷயத்துல ஒரு பாயிண்ட் இருக்கு. ஆமா, தோற்கவில்லை, விளையாட்டில் தோற்கடிக்கப்பட்டீர்கள் அப்படிங்கிறது. அதான் அது என்னுடைய பேக்ரவுண்ட் என்னன்னா, வினீஷ் போகத் வழக்கமாக 53 கிலோல போட்டியிடுறவங்க. அவங்களுடைய நார்மல் பாடி வெயிட் 55 கிலோ. அதனால 2 கிலோ குறைச்சிட்டு 53 கிலோல தான் அவங்களுடைய ஃபேவரட் கேட்டகரி, வெயிட் கேட்டகரி அதுதான். அதுலதான் முன்னாடி மீதி 2 பழைய 2020 டோக்கியோ ஒலிம்பிக்கும் சரி 16 ரியோலையும் அதுல தான் போட்டிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து அவங்க ஏன் 50 கிலோவுக்கு போட்டியிடணும், அந்த பாயிண்ட் தான் பஜ்ரங் புனியா சொல்றாரு. அதாவது இப்போ ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் டைம் நடந்துட்டு இருக்கும் போதுதான் இந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கு. இவங்க பிரிஜ்பூஷன் சரண் மேல குற்றச்சாட்டுலாம் வைக்கிறாங்க, நடு ரோட்ல போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க, ஜந்தர் மந்தர்ல உட்காடுறாங்க, அதெல்லாம் நடந்துட்டு இருக்கிற அந்த டைம்ல அந்திம் பங்கல் அப்படிங்கிற மல்யுத்த வீராங்கனை அந்த 53 கேஜியை பிடிச்சிட்டாங்க, குவாலிஃபை பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு வெயிட் கேட்டகரியில நம்ம ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் அனுப்பிட்டு இருக்கோம். ஸோ அந்த குவாலிஃபிகேஷன் ஸ்பாட் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ வினேஷ் போகத் பாரிஸ் ஒலிம்பிக்கு போனோம்னா வேற ஏதாவது ஒரு வெயிட் கேட்டகரி தான் எடுத்து ஆகணும். அப்போ என்ன முடிவு எடுக்கிறாங்க, சரி 50 கிலோவுக்கு போகும். அப்ப ட்ரையல்ஸ் கேட்கறாங்க. எனக்கும் அந்திம் பங்கலுக்கும் நாங்க ட்ரையல்ஸ் வச்சு என்ன 53 அனுப்புங்கன்னு கேட்கறாங்க. அதுக்கு மல்யுத்த சங்கம் ஒத்துக்கல. சோ அதை மனதில் வைத்துக்கொண்டு தோற்கடிக்கப்பட்டார்னா 53 கேஜிக்கு போக விடாம 50 கேஜியில போக வச்சதே வந்து மல்யுத்த சங்கம் அப்படிங்கிற ரீதியாக அவர் கூறலாமே தவிர, இது வந்து ஏதோ வந்து வேணும்ட்டு கொடுத்து வெயிட்டை கூட்டிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதா எனக்கு தெரியல. விளையாட்டு நேசிக்கக்கூடிய பெரும்பாலான இந்திய மக்கள் வினீஷ் போகத் வீழ்த்தப்பட்டாரா, இது அரசியலா சதியா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒவ்வொரு கோணத்திலும் ஒவ்வொருத்தரும் பேசுறாங்க. சதியா இல்லையாங்கிறது ஒரு விசாரணை இருக்கணும், அதுல மாற்று கருத்து இல்லை. எதனால அவங்க 2.7 கிலோ வெயிட் காலையிலுக்கும் மாலைக்கும் இடையே அவங்களுக்கு வெயிட் அதிகரிச்சது, என்ன காரணம்? வழக்கமாக கொடுக்கப்படும் உணவும் ஆகாரமும் தான் கொடுக்கப்பட்டதா, வேற எதுவும் கொடுக்கப்பட்டதா, அதனால எடை கூடியதா, யார் அந்த முடிவை எடுத்தாங்க, அவர்களுக்கு என்னென்ன ஐட்டம் உணவு கொடுக்க வேண்டும் என்று, இதெல்லாம் ஒரு விசாரணை நடத்தப்பட வேண்டும். அதுல நமக்கு தெரிய வரும் யார் பொறுப்பு, நியூட்ரிஷனிஸ்ட் பொறுப்பா, கோச் பொறுப்பா, வினேஷே பொறுப்பா, யாரு பொறுப்புங்கிறது அதுலதான் தெரிய வரும். அதுக்கு பிறகு நம்ம பார்த்துக்கலாம், அதாவது வேண்டுமென்றே செய்தார்களா இல்ல தன்னிச்சையாக ஒரு கவனக்குறைவால் நடந்ததா, இதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். பட் ஃபர்ஸ்ட் ஒரு என்கொயரி இருக்கணும். அந்த என்கொயரி என்னை பொறுத்த வரைக்கும் அந்த என்கொயரியில இது வேண்டுமென்றே செய்யப்பட்டதாக இல்லை, பட் கவனக்குறைவு, ஒரு இன்காம்பிட்டன்ஸ் ஆர் அந்த மாதிரி அது வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகல. ஆனா வினீஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதுல அரசியல் இருக்கு. அவர் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு எதிராக நடந்த நிறைய போராட்டங்கள்ல கலந்துக்கிட்டாரு, அதனாலதான் அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார்னு சோசியல் மீடியால நிறைய பேர் விமர்சனம் பண்றாங்களே. இது வரைக்கும் வினீஷ் போகத் பேசவே இல்லை. அதுதான் எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் அவங்க வாயை திறக்கல. வெறும் ஒரு எக்ஸ்ல ட்வீட் ஒன்னு ட்விட்டர்ல போட்டு போஸ்ட் ஒன்னு போட்டுட்டு போராட முடியல, அதனுடைய உள் அர்த்தம் என்ன அப்படிங்கிறது இது வரைக்கும் தெரியாது. சோ என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஸ்டெப் இதுல வந்து அரசாங்கம் IOA மூலம், ரெஸ்லிங் ஃபெடரேஷன் மூலம் ஒரு இம்பார்ஷியல் என்கொயரி வைக்கணும். ஒரு விசாரணை குழு அமைத்து பிரபல விளையாட்டு வீரர்கள், அந்த ஃபீல்ட்ல எக்ஸ்பர்ட்ஸ், நியூட்ரிஷனிஸ்ட், அவங்க எல்லாம் ஒரு 4 மெம்பர்ஸ் 5 மெம்பர்ஸ் வச்சு ஒரு விசாரணை குழு அமைக்க வேண்டும். ஒரு வாரத்துக்குள்ள அவங்க ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணணும். 2வது வினீஷ் போகத் என்ன நடந்ததுங்கிறது அவங்க சொல்லணுங்க. நம்ம திருப்பி PT உஷா சொல்றாங்க, அந்த பரிதிவாலா டாக்டர் சொல்றாரு, சஞ்சய் சிங் ரெஸ்லிங் ஃபெடரேஷன் ஆளு அவர் ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு, அவங்க இன்டர்வியூ கொடுக்குறாங்க. அந்த அம்மா பேசணும்ல. அவங்களுக்கு நடந்த ஒரு வருத்தம் அளிக்கிற ஒரு சம்பவம். அதனால நிச்சயமா we have to hear from her. பட் நீங்க சொன்ன மாதிரி அவங்க பேசிட்டாங்க, நான் எவ்வளவு போராடிட்டேன், நான் சோர்வடைஞ்சிட்டேன். அதெல்லாம் வந்து அதெல்லாம் பொதுவா சொல்ற விஷயங்க. என்ன நடந்ததுங்க அன்னைக்கு, எதையோ ஒரு விஷயத்த சொல்ல முடியாம தடுமாறி சுத்தி வளைச்சு தெரியாது. பட் நான் என்ன சொல்றேன், அவங்க மீடியாவை டெல்லிக்கு திரும்பி வந்துட்டு மீடியாவை சந்திக்கணும். மீடியாவை சந்திச்சு அவங்க கேட்கிற கேள்வி, என்னமா ஆச்சு அன்னைக்கு, என்னென்ன சாப்பிட்டீங்க, இது வழக்கமா நீங்க சாப்பிடுறது தானா, புதுசா ஏதாவது உங்களுக்கு ஏதாவது கொடுத்தாங்களா? ஸோ இதெல்லாம் வந்து தெரிஞ்சாதானே நம்ம கமெண்ட் பண்ண முடியும். ஸோ ரைட் நவ் நீங்க ஒண்ணு சொல்லலாம், நான் ஒண்ணு சொல்லலாம், வேற யாராவது ஒண்ணு சொல்லலாம். பட் we are all speculating. உறுதியாக என்ன நடந்தது, தவறு நடந்ததா, அந்த தவறுக்கு யார் காரணம், எதனால் அந்த தவறு நடந்தது, இது எல்லாமே வந்து
சப்ஜெக்ட் டு அன் என்கொயரி. ஆனா வினிஷ் போகத் விஷயத்துல வந்து மல்யுத்த தலைவர் வந்து கோச் தான் காரணம் அப்படின்னு அவர் மாட்டி விட்டுட்டாரு. மல்யுத்த சங்க தலைவர் வந்து கோச்சும் நியூட்ரிஷனிஸ்டும் பொறுப்பு எடுத்துக்கொள்ள வேண்டும்ங்கிறாரு. அமைச்சர், விளையாட்டுத்துறை அமைச்சர் பாராளுமன்றத்துல அவங்க எல்லாம் ஒன்றும் தப்பெல்லாம் பண்ணலைங்க, நம்ம அவங்க மேல குற்றம் சாட்டக்கூடாது. ஸோ அதுலயே முரண்பாடு இருக்கு. ஸோ அது யார் குற்றம் தவறு செய்தார்கள், குற்றம் சொல்ல முடியாது, அது தவறு செய்தது அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ஒரு விசாரணை. ஆனா இன்னொரு பக்கத்துல என்ன கேக்குறாங்கன்னா, இந்த விளையாட்டு வீரர்கள் கூட போன அந்த அதிகாரிகள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு குரல் எழுந்துகிட்டே இருக்கு. இல்லைங்க, நம்ம ஊர்ல எப்பவுமே ஒரு விளையாட்டு வீரர் போனார்னா 2 அதிகாரிகள் போவாங்க. அந்த ஊர் சுத்தி பாக்குறதுக்கு. அவங்க அது வந்து நம்மளுடைய கலாச்சாரம். அது வந்து ரொம்ப நாளா 50 வருஷமா எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த முறை 120 ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ், விளையாட்டு வீரர் வீராங்கனை, 140 அபிஷியல்ஸ். இதை தவிர ஒலிம்பிக் அசோசியேஷனுடைய இண்டிவிஜுவல் அசோசியேஷன் அவங்களா செலவு பண்ணிட்டு அபிஷியல் டெலிகேஷன்ல இல்லாதவங்க அதுல 100கணக்கான நபர்கள் போயிருக்கலாம். ஸோ இது வந்து இந்தியாவில மாற்ற முடியாத ஒன்று, ரைட்டா? ஸோ அதை வச்சுட்டு, ஆனால் அரசாங்கம் விளையாட்டு வீரர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுத்தார்களா? எஸ், அதுதான் என்னுடைய பாயிண்ட். முன்னாடி மாதிரி அரசாங்கம் ஒண்ணுமே செய்யல. இது இந்த அரசாங்கம் அந்த அரசாங்கம்னு இல்லை. கடந்த 10-15 ஆண்டு காலமாக விளையாட்டு வீரர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் அரசாங்கங்கள் செய்து கொடுக்கின்றன. அதை வந்து நான் நிச்சயமா வந்து அதை ஒரு குறை சொல்லி இல்லைங்க நல்ல ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருந்தா ஜெயிச்சிருப்பாங்கன்னு சொல்லவே முடியாது. இனிமே பெஸ்ட் ஆஃப் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. வினிஷ் போகத்தை பத்தி சோசியல் மீடியாவில் பலரும் பலவிதமா பேசிக்கிறாங்களா? அவங்களுடைய புரிதலுக்காக இந்த கேள்வி. வினிஷ் போகத் பாலியல் துன்புறுத்தலுக்கு எதிரான குரல் முதல் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி வரை என்னென்ன நடந்தது அப்படின்னு வரிசையா ஒரு ஓரலா சொல்லிட முடியுமா? இல்ல, அவங்க வந்து பிரிஜ்பூஷன் சரண் சிங் அவர் வந்து பாஜகவினுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், அவர் மல்யுத்த சங்க தலைவர். அவர் மீது குற்றச்சாட்டு வைக்கிறாங்க பாலியல். இது வந்து வினிஷ் போகத் மட்டும் வைக்கல, பலர், சாக்ஷி மல்லிக் போன்ற பலரும் வந்து இந்த குற்றச்சாட்டை வைக்கிறார்கள். அவர்களுக்கு ஆதரவாக பல விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் பேசுகிறார்கள். ஆனால் அதை வந்து அரசாங்கம் அந்த எடுத்துக்கொள்ள வேண்டிய அளவிற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கல. அவங்க பிரிஜ்பூஷன் சரண் வந்து ஒரு பவர்ஃபுல் லீடர். பர்டிகுலரா உத்தரப்பிரதேசத்துல அவருக்கு ஒரு 5-6 தொகுதிகள், லோக்சபா தொகுதியில அவருக்கு பெரிய செல்வாக்கு இருக்கு. ஸோ அதன் காரணமாகவோ என்னவோ அவரை வந்து நீக்கவும் கூட அவங்க தயங்கினாங்க. அதுக்கப்புறம் வந்து மேட்டர் கோர்ட்டுக்கு எல்லாம் போய் அதுக்கப்புறம் பிரிஜ்பூஷன் வந்து தன்னுடைய ப்ராக்சி, இப்ப சஞ்சய் சிங்னு இருக்கிறவர் பிரிஜ்பூஷன் ஆளு வந்து எனக்கு பதிலாக நீ உட்காருப்பான்னு சொல்லி உட்கார வைக்கிற ஆளு தான். பிளஸ் பிரிஜ்பூஷன் சரண் கைதே செய்யப்படவில்லை. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அரசாங்கம் அதனாலதான் போராட்டம் நடத்தினாங்க. ஜந்தர் மந்தர்ல உட்கார்ந்து அவங்களுக்கு ஆதரவா எவ்வளவு பேர் போய் அவங்கள சந்திச்சு மல்யுத்த வீரர்கள் எல்லாம் வீராங்கனைகள்லாம் இருந்தாங்க. பட் என்னன்னா இது வந்து அரசாங்கம் இந்த மல்யுத்த வீரர்களுக்கு மேல ஒரு கோபத்தில் இருப்பார்கள் அப்படிங்கிற அந்த இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணிடுச்சு. அப்புறமா இந்த பாரிஸ்ல இந்த சம்பவம் நடக்கும்போது ஓஹோ கூட இருந்தவங்க எல்லாம் அரசு இல்ல ஐஓஏ ஆளுங்க இல்ல கோச்சு அவங்க எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்கதான் ஏதோ பண்ணிட்டாங்களோ. வினீஷ் வேற ஏப்ரல் மாதம் போட்டாங்க, எனக்கு பயமா கவலையா இருக்கு, என்னுடைய கோச்சோ இல்ல என்னுடைய கூட இருக்கிற யாராவது ஒருத்தர் நான் சாப்பிடுறது ஏதாவது கலந்து கொடுத்துட்டு போதைப் பொருள்ல பாசிட்டிவ் டெஸ்ட் பண்ணிட்டு மாட்டி விட்டுருவாங்களோ. எப்படி ஒரு பிளேயர் தன்னோட பயிற்சியாளர் மீது எப்படி இப்படியான குற்றச்சாட்டு பயிற்சியாளர் முடியும், பயிற்சியாளர் சப்போர்ட் டீம் இல்ல சப்போர்ட் டீம். இது வந்து ஏப்ரல்ல போட்டது ட்வீட். இது நான் சொல்றது இப்போ நம்ம இருக்கிறது ஆகஸ்ட். சோ ஆனால் அவர்களுக்கு கவலை இருந்திருக்கிறது, இந்த மாதிரி ஏதானும் நடக்குமோ, போகிறதுக்கு பயம் இருந்திருக்கிறது. நேச்சுரல் தானே. கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டா நீங்க இவ்வளவு ஒரு போராட்டம் நடத்திருக்கீங்க, உங்களை ஏதாவது டேமேஜ் பண்ணிடுவாங்களோங்கிற பயம் வந்து எல்லாருக்கும் இருக்கு நாட்டுல. வினீஷ் போகிறதுக்கு மட்டும் இல்ல, கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டா போராட்டம் நடத்துறாங்க. சோ நிச்சயமா அவங்களுக்கு ஒரு கவலை இருக்கும் இல்லையா, ஏதாவது பழி வாங்கிடுவாங்களோ அப்படின்னு. பட் அதை வைத்து கொண்டு மட்டும் நம்ம பேச முடியாது. அதனாலதான் நான் சொல்றேன், ஒரு விசாரணை இருக்க வேண்டும், என்ன நடந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியணும். அதற்கு பிறகு இதுல சதி திட்டம் இருந்ததா, இல்ல இது தன்னிச்சையாக நடந்த சொதப்பலா, இல்ல வெறும் கவனக்குறைவினால ஏற்பட்ட ஒன்றா, இல்ல எல்லோரும் சிறப்பாக செயல்பட்டும் எல்லாத்தையும் மீறி நடந்த ஒரு நிகழ்வா அப்படிங்கிறது அப்பதான் தெரியும். வினீஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட பிறகு பலரும் பலவிதமான கருத்துக்கள் முன்வைக்கும் பொழுது குறிப்பிட்ட ஒரு சில பேர் வந்து நீங்க
கோல்டு மெடல் வின் பண்ணா கூட நீங்க ஏதாவது பிரச்சனையில போராட்டத்துல ஒரு அதான் ரிட்டர்ன் கொடுத்துருவீங்களா, அப்ப எதுக்கு உங்களுக்கு பதக்கம் அப்படிங்கிற மாதிரியான கமெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் சீரியஸா நம்ம எடுத்துக்கவே கூடாதுங்க. அது வந்து வினீஷ் போகத் அரசாங்கத்துக்கு எதிர்த்து ஒரு போராட்டத்தை நடத்திய காரணத்தினால இந்த அரசாங்கத்தை ஆதரிக்கும் அனைவரும் வினீஷ் போகத் மீது பல கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறாங்க. அதை வந்து நம்ம ரொம்ப சீரியஸா எடுத்துக்க முடியாது. ஏன்னா ரெஸ்லர்ஸ் எதுக்காக போய் ஹரித்வார்ல போய் ஏன் வந்து மெடல் எல்லாம் விட்டுருவோம், கங்கையில தூக்கி போட்டுருவோம், எதுக்கு சொன்னாங்க? சும்மா சொன்னாங்க, நடவடிக்கை எடுக்கலன்னு தானே சொன்னாங்க. அதன் காரணமா தானே நடந்தது எல்லாம். கருத்தை சொன்னவரு ஒரு சில பிஜேபியை சேர்ந்தவர்கள் தான். இல்ல அது இருக்கலாங்க. பட் நான் என்ன சொல்றேன்னா, அதை காரணம் காட்டி பாரிஸ்ல நடந்தது சதித்திட்டம் என்று கூறுவதற்கு ஆதாரம் இல்லை. அதான் பாட்டம் லைன். ஓகே, ஒரு மென்டரா ஒரு வெல்விஷரா வினீஷ் போகத்துக்கு ஒரு ஆறுதல் ஏதாவது சொல்லணும் அப்படின்னா? இல்லைங்க, எனக்கு அவங்க மறுபரிசீலனை செய்யணும். அந்த முடிவை, இந்த ரிட்டையர்மெண்ட் முடிவை மறுபரிசீலனை செய்து ஓய்வெல்லாம் பெற வேண்டாம். ஏன்னா அவங்களுக்கு 29 வயசு தான். அடுத்த ஒலிம்பிக் வரும்போது கூட 33 வயசுல நிச்சயமா மல்யுத்த போட்டிகள்ல 33ங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஓல்டு கிடையாது. இப்போ ஜிம்னாஸ்டிக்னா 33ல நீங்க போட்டியிட முடியாது. வேற மல்யுத்த போட்டியில போட்டியிடலாம். ஸோ 35-36 வயசுல தங்கப்பதக்கம் வென்ற எத்தனையோ மல்யுத்த வீரர்கள் இருக்கிறாங்க. ஸோ அதனால நிச்சயமா அவங்க அந்த டிசிஷனை விட்ரா பண்ணிட்டு அடுத்த ஈவெண்ட்டுக்கு ட்ரெயின் பண்ண ஆரம்பிப்பாங்க. நிறைய விஷயம் நீங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நன்றி. நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல், தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி. மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் உமன் at KK நகர், சென்னை. BCom, BSc, BA, BBA, BCA and Viscom. Apply now.